அதிகாரம் 36. ஏசாவின் வழிமரபினர். ஏதோம் என்ற ஏசாவின் தலைமுறை அட்டவணை இதுவே. ஏசா கானான் நாட்டு பெண்களில் இத்தியன் ஏலோனின் மகள் ஆதாவையும், இவ்வியன் சிபயோனின் மகளான அனாவின் மகள் ஓஹோலி பாமாவையும், இஸ்மேலின் மகளும் நெபாயோத்தின் சகோதரியுமான பாசமத்தையும் மணந்து கொண்டார். ஏசாவுக்கு ஆதா எலிப்பாசை பெற்றெடுத்தாள். பாசமத்து ரகுவேலை பெற்றெடுத்தாள். ஓஹோலி பாமா எயூசு, யாலாம், கோராகு ஆகியோரை பெற்றெடுத்தாள். இவர்கள் ஏசாவுக்கு கானான் நாட்டில் பிறந்த புதல்வர்கள். பின்னர் ஏசா தம் மனைவியர், புதல்வர், புதல்வியர், தம் வீட்டை சேர்ந்தவர் எல்லோரையும் அழைத்து கொண்டு தம் மந்தைகள், கால்நடைகள், கானான் நாட்டில் சேர்த்திருந்த உடைமைகள் யாவற்றோடும் தம் சகோதரன் யாக்கோபை விட்டு பிரிந்து வேறு நாட்டிற்கு போனார். ஏனெனில் அவர்கள் இருவரும் சேர்ந்து வாழ முடியாத அளவு அவர்களுடைய உடைமைகள் பெருகிவிட்டன. அவர்கள் தங்கியிருந்த நிலம் அவர்களுடைய மந்தைகளுக்கு போதாதிருந்தது. ஆகையால் ஏசா என்ற ஏதோம் சேயீர் என்ற மலைநாட்டிற்கு சென்று குடியேறினார். சேயீர் மலைநாட்டில் வாழும் ஏதோமியரின் மூதாதை ஆகிய ஏசாவின் தலைமுறை அட்டவணை இதுவே. ஏசாவின் புதல்வர்கள் பெயர்களாவன: ஏசாவின் மனைவி ஆதாவின் மகன் எலிப்பாசு, அவருடைய இரண்டாம் மனைவியான பாசமத்தின் மகன் ரகுவேல். எலிப்பாசின் புதல்வர்கள் தேமான், ஓமார், செப்போ, காத்தாம், கெனாசு. ஏசாவின் மகன் எலிப்பாசின் மறுமனைவி திம்னா எலிப்பாசுக்கு அமலேக்கை பெற்றெடுத்தாள். இவர்களே ஏசாவின் மனைவி ஆதாவின் பேரப்பிள்ளைகள். ரகுவேலின் புதல்வர்கள் நகத்து, செராகு, சம்மா, மிசா. இவர்களே ஏசாவின் மனைவி பாசமத்தின் பேரப்பிள்ளைகள். சிபயோனின் மகளான அனாவின் மகள் ஓஹோலி பாமா ஏசாவுக்கு பெற்றெடுத்த புதல்வர்கள் எயூசு, யாலாம், கோராகு. ஏசாவின் புதல்வர்களுள் தலைவர்களாயிருந்தவர்கள்: ஏசாவின் தலைமகன் எலிப்பாசின் புதல்வர்களான தேமான், ஓமார், செப்போ, கெனாசு, கோராகு, காத்தாம், அமலேக்கு ஆகிய இவர்கள் அனைவரும் எலிப்பாசுக்கு பிறந்த ஏதோம் நாட்டு தலைவர்கள். இவர்களே ஆதாவின் பேரப்பிள்ளைகள். ஏசாவின் மகன் ரகுவேலின் புதல்வர்களுள் தலைவர்களாயிருந்தவர்கள் நகத்து, செராகு, சம்மா, மிசா. இவர்களே ரகுவேலின் புதல்வர்கள். ஏசாவின் மனைவி பாசமத்தின் பேரப்பிள்ளைகள். இவர்கள் ரகுவேலின் வழிவந்த ஏதோம் நாட்டு தலைவர்கள். ஏசாவின் மனைவி ஓஹோலி பாமாவின் புதல்வர்களுள் தலைவர்களாயிருந்தவர்கள் எயூசு, யாலாம், கோராகு. இவர்கள் அனாவின் மகளும் ஏசாவின் மனைவியுமான ஓஹாலி பாமா வழிவந்த தலைவர்கள். இவர்களே ஏதோம் எனப்பட்ட ஏசாவின் புதல்வர்களும் அந்த இனத்தின் தலைவர்களும் ஆவர். சேயீரின் வழிமரபினர். அந்த நாட்டில் குடியிருந்த ஓரியரான சேயீரின் புதல்வர்கள் லோத்தான், சோபால், சிபயோன், அனா, தீசோன், ஏட்சேர், தீசான். இவர்களே ஏதோம் நாட்டில் இருந்த சேயீரின் மக்களாகிய ஓரியரின் தலைவர்கள். லோத்தானின் புதல்வர்கள் இவர்களே: ஓரி, ஏமாம், லோத்தானின் சகோதரி திம்னா. சோபாலின் புதல்வர்கள் இவர்களே: அல்வான், மானகத்து, ஏபால், செப்போ, ஓனாம். சிபயோனின் புதல்வர்கள் இவர்களே: ஐயா, அனா. இந்த அனா தன் தந்தை சிபயோனின் கழுதைகளை மேய்த்து கொண்டிருந்த போது பாலை நிலத்தில் வெப்ப நீரூற்றுகளை கண்டுபிடித்தான். அனாவின் மகன் தீசோன், அனாவின் மகள் ஓஹோலி பாமா. தீசானின் புதல்வர்கள் இவர்களே: எம்தான், எஸ்பான், இத்ரான், கெரான். ஏட்சேரின் புதல்வர்கள் இவர்களே: பில்கான், சகவான், ஆக்கான். தீசோனின் புதல்வர்கள் இவர்களே:
ஊசு, ஆரான். ஓரியரின் தலைவர்கள் இவர்களே: லோத்தான், சோபால், சிபயோன், அனா, தீசோன், ஏச்சேர், தீசான். இவர்கள் சேயீர் நாட்டின் குல பிரிவுகளுக்கு ஏற்ப ஓரியரின் தலைவர்களாய் இருந்தவர்கள். ஏதோமின் வழிமரபினர். இஸ்ரேலரிடையே முடியாட்சி தொடங்கும் முன்னரே ஏதோமில் ஆட்சி புரிந்த மன்னர்கள் இவர்களே: பேகோரின் மகன் பேலா ஏதோமில் ஆட்சி புரிந்தான். அவனது நகரின் பெயர் தின்காபா. பேலா இறந்தபின் போஸ்ராவை சார்ந்த செராகின் மகன் யோபாபு ஆட்சிக்கு வந்தான். யோபாபு இறந்தபின் தேமானியரின் நாட்டைச் சேர்ந்த ஊசாம் ஆட்சிக்கு வந்தான். ஊசாம் இறந்தபின் பெதாதின் மகன் அதாது ஆட்சிக்கு வந்தான். இவன் மோவாபு நாட்டில் மிதியானியரை தோற்கடித்தவன். அவனது நகரின் பெயர் அவித்து. அதாது இறந்தபின் மஸ்ரேக்காவை சார்ந்த சம்லா ஆட்சிக்கு வந்தான். சம்லா இறந்தபின் யூப்ரதீசு நதிக்கருகில் இருந்த ரெகபோத்தை சார்ந்த சாவூல் ஆட்சிக்கு வந்தான். சாவூல் இறந்தபின் அக்போரின் மகன் பாகால் அனான் ஆட்சிக்கு வந்தான். பாகால் அனான் இறந்தபின் அதார் ஆட்சிக்கு வந்தான். அவனது நகரின் பெயர் பாகு. அவன் மனைவியின் பெயர் மெகட்டெபேல். அவள் மேகாவின் மகளான மத்ரேத்தின் மகள். தங்கள் குல பிரிவின்படியும் நிலப்பகுதிகளின்படியும் ஏசாவின் வழிவந்த தலைவர்களின் பெயர்கள் இவைகளே: திம்னா, ஆல்வா, எத்தேத்து, ஒஹோலிபாமா, ஏலா, பினோன், கெனாசு, தேமான், மிபுசார், மக்தியேல், ஈராம். ஏதோமியர் உரிமையாக கொண்டு குடியேறி வாழ்ந்த நிலப்பகுதிகளின்படி தலைவர்களாய் இருந்தவர்கள் இவர்களே. இந்த ஏதோமியரின் மூதாதைதான் ஏசா. அதிகாரம் 37. யோசேப்பும் அவர் சகோதரரும். கானான் நாட்டில் தம் தந்தை தங்கியிருந்த நிலப்பகுதிகளில் யாக்கோபும் வாழ்ந்து வந்தார். யாக்கோபின் குடும்ப வரலாறு இதுவே. யோசேப்பு 17 வயது இளைஞனாய் இருந்தபோது தம் தந்தையின் மறு மனைவியரான பிலகா, சில்பா என்பவர்களுடைய புதல்வர்களான தம் சகோதரரோடு மந்தை மேய்த்து கொண்டிருந்தார். அவர் தம் சகோதரர் செய்து வந்த தீச்செயலை பற்றி தம் தந்தைக்கு தகவல் கொடுத்தார். இஸ்ரேல் முதிர்ந்த வயதில் தமக்கு யோசேப்பு பிறந்தமையால் அவரை மற்றெல்லா புதல்வரையும் விட அதிகமாக நேசித்து வந்தார். அவருக்கு அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த ஓர் அங்கியை செய்து கொடுத்தார். அவருடைய சகோதரர்கள் தங்கள் தந்தை அவரை எல்லாரிலும் அதிகமாக நேசிக்கிறார் என்று கண்டு அவரை வெறுத்தனர். அவர்களால் அவரோடு பாசத்துடன் பேச இயலவில்லை. யோசேப்பு தாம் கண்ட ஒரு கனவை தம் சகோதரருக்கு தெரிவித்தார். இதனால் அவர்கள் அவரை மேலும் அதிகமாய் வெறுத்தனர். அவர் அவர்களை நோக்கி, நான் கண்ட இந்த கனவை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டும் பொழுது திடீரென எனது அரிக்கட்டு எழுந்து நிற்க உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கின என்றார். அப்பொழுது அவர் சகோதரர் அவரை நோக்கி, நீ எங்கள் மீது உண்மையிலேயே ஆட்சி செலுத்தப் போகிறாயோ? நீ எங்கள் மீது உண்மையிலேயே அதிகாரம் செலுத்தப் போகிறாயோ என்று கேட்டனர். இவ்வித கனவுகளின் காரணமாகவும் அவருடைய தகவல்களின் காரணமாகவும் அவரை அவர்கள் இன்னும் அதிகமாக வெறுத்தனர். மேலும் அவர் தாம் கண்ட வேறொரு கனவையும் தம் சகோதரர்களுக்கு விவரித்தார். நான் மீண்டும் ஒரு கனவு கண்டேன். அதில் கதிரவனும் நிலவும் 11 விண்மீன்களும் என்னை வணங்க கண்டேன் என்றார். இதை அவர் தம் தந்தைக்கும் சகோதரர்களுக்கும் விவரித்த போது அவர் தந்தை அவரை கண்டித்து, நீ கண்ட இந்த கனவின் பொருள் என்ன? நானும் உன் தாயும் உன் சகோதரர்களும் தரை மட்டும் தாழ்ந்து உன்னை வணங்க வேண்டுமா என்று கேட்டார். அதன் பொருட்டும் அவர் சகோதரர் அவர் மீது பொறாமை கொண்டனர். அவர் தந்தையோ இக்காரியத்தை தம் மனதில் கொண்டார். யோசேப்பு விற்கப்பட்டு
எகிப்தை அடைதல். அப்படி இருக்கையில் அவர் சகோதரர் செக்கேமில் தன் தந்தையின் மந்தைகளை மேய்க்கச் சென்றனர். இஸ்ரவேல் யோசேப்பை நோக்கி, உன் சகோதரர்கள் செக்கேமில் ஆடு மேய்க்கிறார்கள் அல்லவா? அவர்களிடம் உன்னை அனுப்ப போகிறேன் என்று கூற, அவர், இதோ நான் தயார் என்றார். அவர் அவரிடம், நீ போய் உன் சகோதரர் மந்தைகள் நலமா என்று விசாரித்து வந்து எனக்கு தெரிவி என்று சொல்லி எபிரோன் பள்ளத்தாக்கில் இருந்து அவரை அனுப்பினார். அவரும் செக்கேமிற்கு வந்தார். அவர் புல்வெளியில் வழி தவறி அலைவதை ஒரு மனிதன் கண்டு, என்ன தேடுகிறாய் என்று அவரை கேட்டான். யோசேப்பு, என் சகோதரர்களை தேடுகிறேன், அவர்கள் எங்கே ஆடு மேய்க்கிறார்கள் என்று தெரியுமா, சொல்லும் என்றார். அதற்கு அம்மனிதன், அவர்கள் இவ்விடத்தை விட்டு கிளம்பி விட்டார்கள், தோத்தானுக்கு போவோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டதை நான் கேட்டேன் என்று பதிலளித்தான். யோசேப்பு தன் சகோதரரை தேடிச் சென்று தோத்தானில் அவர்களை கண்டுபிடித்தார். தொலையில் அவர் வருவதை கண்ட அவர்கள் தங்களுக்கு அருகில் அவர் வருமுன் அவரை கொல்ல திட்டமிட்டனர். அவர் சகோதரர்கள் ஒருவரை நோக்கி, இதோ வருகிறான் கனவின் மன்னன், நாம் அவனை கொன்று இந்த ஆழ்குழிகளுள் ஒன்றில் தள்ளிவிட்டு ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டதென்று சொல்வோம். அப்பொழுது அவனுடைய கனவுகள் என்ன ஆகும் என்று பார்ப்போம் என்றனர். ரூபன் இவற்றை கேட்டு அவரை அவர்கள் கையிலிருந்து தப்புவிக்கும் எண்ணத்தில் அவர்களை நோக்கி, நாம் அவனை சாகடிக்க வேண்டாம் என்றார். ரூபன் அவர்களை நோக்கி, அவன் இரத்தத்தை சிந்தாதீர்கள், அவனை பாலை நிலத்திலுள்ள இந்த ஆழ்குழிக்குள் தள்ளிவிடுங்கள், அவன் மீது கை வைக்காதீர்கள் என்று சொன்னார். ஏனெனில் அவர் அவர்கள் கையிலிருந்து அவரை தப்புவித்து தம் தந்தையிடம் சேர்ப்பிக்கும் நோக்கம் கொண்டிருந்தார். யோசேப்பு தம் சகோதரரிடம் வந்து சேர்ந்தவுடன் அவர் அணிந்திருந்த அழகு வேலைப்பாடுகள் நிறைந்த அங்கியை உரிந்துவிட்டு அவரை ஆழ்குழியில் தூக்கி போட்டனர். அது தண்ணீர் இல்லாத வெறும் குழி. பின்பு அவர்கள் உணவு அருந்தும்படி அமர்ந்தனர். அப்பொழுது அவர்கள் கண்களை உயர்த்தி கிளையாதிலிருந்து வந்து கொண்டிருந்த இஸ்மவேலரின் வணிக குழுவை பார்த்தனர். நறுமண பொருட்களையும் தைல வகைகளையும் வெள்ளை போளத்தையும் அவர்கள் ஒட்டகங்களின் மேல் ஏற்றி எகிப்திற்கு சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது யூதா தம் சகோதரர்களை நோக்கி, நாம் நம் சகோதரனை கொன்று அவன் இரத்தத்தை மறைப்பதனால் நமக்கு என்ன பயன்? வாருங்கள், இஸ்மவேலருக்கு அவனை விற்றுவிடுவோம், அவன் மேல் நாம் கை வைக்க வேண்டாம், ஏனெனில் அவன் நம் சகோதரனும் நம் சொந்த சதையுமாயிருக்கிறான் என்று சொல்ல அவர்கள் சம்மதித்தனர். ஆகையால் மிதியான் நாட்டு வணிகர் அவர்களை கடந்து செல்கையில் குழியிலிருந்து யோசேப்பை வெளியே தூக்கி அந்த இஸ்மவேலரிடம் 20 வெள்ளி காசுக்கு விற்றனர். அவர்களும் யோசேப்பை எகிப்திற்கு கொண்டு சென்றனர். பின்னர் ரூபன் ஆழ்குழி அருகில் திரும்ப வந்தார். இதோ யோசேப்பு அங்கே இல்லை. உடனே அவர் தம் ஆடைகளை கிழித்து கொண்டு தம் சகோதரரிடம் திரும்பி வந்து, பையனை காணோமே, நான் எங்கு சென்று தேடுவேன் என்றார். அவர்கள் யோசேப்பின் அங்கியை எடுத்து கொண்டனர். ஒரு வெள்ளாட்டு கிடாயை அடித்து அதன் இரத்தத்தில் அந்த அங்கியை தோய்த்தனர். அழகு வேலைப்பாடு நிறைந்த அந்த அங்கியை தம் தந்தையிடம் எடுத்து சென்று, இதை வழியில் கண்டோம், இது உங்கள் மகனது அங்கியா என்று பாருங்கள் என்றனர். தந்தை அதை அடையாளம் கண்டு, இது என் மகனது அங்கியே, ஏதோ ஒரு கொடிய விலங்கு அவனை தின்றுவிட்டது. ஐயோ, யோசேப்பு ஒரு கொடிய விலங்கால் பீறி கிழிக்கப்பட்டு போனானே என்று நினைத்து தம் ஆடைகளை கிழித்து கொண்டு இடுப்பில் சாக்கு உடையை கட்டி கொண்டு பல நாட்களாய் தம் மகனுக்கு துக்கம் கொண்டாடினார். அவர் புதல்வியர் அனைவரும் அவருக்கு ஆறுதல் சொல்ல வந்தனர். அவரோ எந்த ஆறுதலான வார்த்தைக்கும் செவிகொடாமல், நான் துயருற்று பாதாளத்தில் இறங்கி என் மகனிடம் செல்வேன் என்று அவருக்காக அழுது புலம்பினார். இதற்கிடையில் மிதியானியர் எகிப்தை அடைந்து
பார்வோனின் அதிகாரிகளுள் ஒருவனும் மெய்க்காப்பாளர் தலைவனுமான போர்த்திபாரிடம் யோசேப்பை விற்றனர். அதிகாரம் 38. யூதாவும் தாமாரும். அக்காலத்தில் யூதா தம் சகோதரர்களை விட்டு பிரிந்து ஈரா என்ற பெயருடைய அதுல்லாமியனிடம் சென்றார். அங்கே சூவா என்ற கானானியன் ஒருவரின் மகளை கண்டு அவளை மணமுடித்து அவளோடு கூடி வாழ்ந்தார். அவள் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு ஏர் என்று பெயரிட்டாள். அவள் மீண்டும் கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு ஓனான் என்று பெயரிட்டாள். கருவளம் மிகுதியாய் இருந்ததால் அவள் மேலும் ஒரு மகனை பெற்றெடுத்து அவனுக்கு சேலா என்று பெயரிட்டாள். அவனை பெற்றெடுத்த போது அவள் கெசீபில் இருந்தாள். யூதா தம் தலைமகன் ஏர் என்பவனுக்கு தாமார் என்னும் ஒரு பெண்ணை மணமுடித்தார். யூதாவின் தலைமகன் ஏர் ஆண்டவர் முன்னிலையில் கொடியவனாய் இருந்ததால் ஆண்டவர் அவனை சாகடித்தார். அப்போது யூதா தம் மகன் ஓனானை நோக்கி, நீ உன் சகோதரன் மனைவியோடு கூடி வாழ், சகோதரனுக்குரிய கடமையை செய்து உன் சகோதரனுக்கு வழிமரபு தோன்றச் செய் என்றார். அந்த வழிமரபு தனக்குரியதாய் இராதென்று அறிந்து ஓனான் அவளோடு உடலுறவு கொள்கையில் தன் சகோதரனுக்கு வழிமரபு தோன்றாதவாறு தன் விந்தை தரையில் சிந்தி வந்தான். அவன் செய்தது தம் பார்வையில் தீயதாய் இருந்ததால் ஆண்டவர் அவனையும் சாகடித்தார். ஆதலால் யூதா தம் மருமகள் தாமாரை நோக்கி, என் மகன் சேலா பெரியவனாகும் வரை உன் தந்தை வீட்டில் விதவையாய் தங்கியிரு என்றார். ஏனெனில் அவனும் தன் சகோதரரைப் போல் சாவானோ என்று அஞ்சினார். தாமாரும் அவ்விதமே தன் தந்தை வீட்டிற்கு சென்று அங்கு தங்கியிருந்தார். பல நாட்களுக்கு பின் சூவாவின் மகளான யூதாவின் மனைவி இறந்தாள். யூதா அவளுக்காக துக்கம் கழித்த பின் தம் மந்தைக்கு ரோமம் கத்தரிப்பவர்கள் இருந்த திம்னாவுக்கு தன் அதுல்லாமிய நண்பன் ஈராவுடன் சென்றார். அப்போது உன் மாமனார் தம் ஆடுகளுக்கு ரோமம் கத்தரிக்க திம்னாவுக்கு போகிறார் என்று தாமாருக்கு செய்தி அறிவிக்கப்பட்டது. சேலா பெரியவனாகியும் தம்மை அவனுக்கு மனைவியாக கொடுக்கவில்லை என்று அவர் கண்டு தமது கைமை கோலத்தை களைந்துவிட்டு முக்காடிட்டு தம்மை மறைத்து கொண்டு திம்னாவுக்கு செல்லும் பாதையில் இருந்த ஏனையும் நகர் வாயிலில் அமர்ந்து கொண்டார். யூதா அவரை கண்டபோது அவர் முகம் மூடியிருந்ததால் அவர் ஒரு விலைமாது என்று நினைத்தார். அவர் திரும்பி பாதையோரம் அவரிடம் சென்று அவர் தம் மருமகளென்று அறியாமல் தம்முடன் உடலுறவு கொள்ளுமாறு அழைத்தார். அதற்கு அவர், என்னோடு உடலுறவு கொள்வதற்கு என்ன தருவீர் என்று கேட்டார். அவர், என் மந்தையிலிருந்து உனக்கு ஒரு வெள்ளாட்டு கிடாய் அனுப்புகிறேன் என்றார். அதற்கு அவர், நீர் அதை அனுப்பு மட்டும் எனக்கு ஓர் அடைமானம் தருவீரா என்று கேட்டார். அடைமானமாக உனக்கு நான் என்ன தர வேண்டும் என்று அவர் கேட்க அவர், உம்முடைய முத்திரை மோதிரத்தையும் இடைவாரையும் கைக்கோலையும் தர வேண்டும் என்றார். அவருக்கு அவற்றை கொடுத்தபின் அவருடன் உடலுறவு கொண்டார். அவரும் கருவுற்றார். பின்பு அவர் எழுந்து போய் தம் முக்காட்டை எடுத்துவிட்டு விதவைக்குரிய ஆடைகளை அணிந்து கொண்டார். அவரிடம் தாம் கொடுத்திருந்த அடமானத்தை திரும்ப பெறுமாறு யூதா தம் அதுல்லாமிய நண்பன் மூலம் ஒரு வெள்ளாட்டு கிடாயை அனுப்பினார். அவனோ அவரை காணவில்லை. அங்கிருந்த ஆட்களை நோக்கி, ஏனையும் அருகே வழியிலிருந்த விலைமாது எங்கே என்று கேட்க அவர்கள், இங்கே விலைமாது எவ்வளமில்லை என்றனர். அவன் யூதாவிடம் திரும்பி வந்து, நான் அவளை காணவில்லை, மேலும் அங்கிருந்த ஆட்கள் இங்கு விலைமாது எவ்வளமில்லை என்றனர் என்று சொன்னான். யூதா, அவளை வைத்து கொள்ளட்டும், இல்லையேல் நம்மை பார்த்து பிறர் சிரிப்பர். நானும் இந்த ஆட்டுக்கிடாயை அவளுக்கு அனுப்பி வைத்தேன், உன்னாலும் அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றார். 3 மாதம் சென்ற பின்னர் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினாள். வேசித்தனத்தினால்
கருவுற்றிருக்கிறாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவர், அவளை இழுத்து கொண்டு வாருங்கள், அவள் எரிக்கப்பட வேண்டும் என்றார். அவ்வாறே அவரை இழுத்து கொண்டு வருகையில் அவர் தம் மாமனாருக்கு, இந்த பொருட்கள் எவனுடையவையோ அவனாலேயே நான் கருவுற்றிருக்கிறேன், இந்த முத்திரை மோதிரமும் இடைவாரும் கைக்கோலும் யாருடையவை என்று பாரும் என்று சொல்லி அனுப்பினார். யூதா அவற்றை பார்த்தறிந்து, அவள் என்னை காட்டிலும் நேர்மையானவள், அவளை நான் என் மகன் சேலாவுக்கு மணமுடிக்காமல் போனேனே என்றார். ஆயினும் அதற்கு பின் அவர் அவரோடு உடலுறவு கொள்ளவில்லை. தாமாருக்கு பேறுகாலம் வந்தபோது அவர் வயிற்றில் 2 பிள்ளைகள் இருந்தன. அவர் பிள்ளை பெறுகிற வேளையில் ஒரு பிள்ளை கையை வெளியே நீட்டியது. மருத்துவ பெண் அதன் மணிக்கட்டில் கருஞ்சிவப்பு நூலை கட்டி, இதுவே முதலில் வந்தது என்றாள். ஆனால் அது தன் கையை திரும்ப உள்ளே இழுத்து கொண்டபின் மற்ற பிள்ளை வெளிப்பட்டது. அப்பொழுது அவள், நீ கருப்பையை கிழித்து கொண்டு வந்தவன் அல்லவா என்று சொன்னாள். எனவே அவனுக்கு பெரேட்சு என்று பெயரிடப்பட்டது. பின் கருஞ்சிவப்பு நூல் கையில் கட்டப்பெற்ற அவன் சகோதரன் வெளிப்பட அவனுக்கு செராகு என்று பெயரிடப்பட்டது. அதிகாரம் 39. போத்திபாரின் வீட்டில் யோசேப்பு. யோசேப்பு எகிப்து நாட்டிற்கு கொண்டு போகப்பட்ட போது பார்வோனின் மெய்க்காப்பாளர் தலைவனும் படைத்தலைவனுமான போத்திபார் என்ற எகிப்தியன் அவரை அவ்விடத்திற்கு கொண்டு வந்த இஸ்மவேலிடமிருந்து விலைக்கு வாங்கினான். ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார். எனவே அவர் சிறப்புற்றவராக தம் எகிப்திய தலைவனின் இல்லத்தில் வாழ்ந்து வந்தார். ஆண்டவர் அவரோடு இருந்ததையும் அவர் தொட்ட காரியம் அனைத்தையும் ஆண்டவர் துலங்க செய்ததையும் அவர் தலைவன் கண்டான். எனவே அவனுடைய தயை யோசேப்புக்கு கிடைத்தது. அவன் அவரை தன் சிறப்பு பணியாளராகவும் வீட்டின் மேலாளராகவும் நியமித்து தனக்கிருந்த அனைத்தையும் அவர் பொறுப்பில் ஒப்படைத்தான். இவ்வாறு தன் வீட்டையும் தனக்கிருந்த அனைத்தையும் அவர் பொறுப்பில் விட்டதிலிருந்து எகிப்தியனின் வீட்டுக்கு யோசேப்பின் பொருட்டு ஆண்டவர் ஆசி வழங்கினார். வீட்டிலும் வயல்வெளியிலும் அவனுக்கிருந்த அனைத்தின் மீதும் ஆண்டவர் ஆசி பொழிந்தார். இவ்வாறு யோசேப்பின் பொறுப்பில் தனக்கிருந்த அனைத்தையும் ஒப்படைத்தபின் தான் உண்ணும் உணவை தவிர வேறதை பற்றியும் அவன் விசாரிக்கவில்லை. யோசேப்பு நல்ல உடற்கட்டும் அழகிய தோற்றமும் கொண்டிருந்தார். சில நாட்கள் சென்றபின் யோசேப்பின் மீது கண் வைத்திருந்த அந்த தலைவனின் மனைவி அவரிடம், என்னோடு படு என்றாள். அவர் அதற்கு இணங்க மறுத்து தம் தலைவரின் மனைவியை நோக்கி, என் தலைவர் எல்லாவற்றையும் என் பொறுப்பில் ஒப்படைத்து விட்டார். வீட்டிலுள்ள எதை பற்றியும் அவர் விசாரிப்பது கூட இல்லை. இந்த வீட்டில் என்னை விட அதிகாரம் பெற்றவர் ஒருவரும் இல்லை. நீங்கள் அவருடைய மனைவியாய் இருப்பதால் உங்களை தவிர வேறெதையும் அவர் என்னிடம் ஒப்படைக்காமல் இருக்கவில்லை. இந்த மாபெரும் தீச்செயலை செய்து கடவுளுக்கு எதிராக பாவம் செய்யலாமா என்றார். அவள் நாள்தோறும் வற்புறுத்திய போதிலும் யோசேப்பு அவளோடு படுக்கவோ இருக்கவோ இணங்கவில்லை. இவ்வாறிருக்க ஒரு நாள் யோசேப்பு தம் வேலையை முன்னிட்டு வீட்டுக்குள் சென்றார். உள்ளே வீட்டை சார்ந்தவர் வேறு எவரும் இல்லை. அவள் அவரது மேலாடையை பற்றி இழுத்து, என்னோடு படு என்றாள். உடனே அவர் அவள் கையில் தம் மேலாடையை விட்டுவிட்டு வெளியே தப்பி ஓடினார். அவர் தம் மேலாடையை அவள் கையில் விட்டுவிட்டு வெளியே ஓடியதை கண்டு அவள் தன் வீட்டு ஆட்களை கூப்பிட்டு, என் கணவர் நம்மை அவமானப்படுத்துவதற்காகவா இந்த எபிரேயனை வீட்டிற்கு கொண்டு வந்தார்? இதோ இவன் என்னோடு படுப்பதற்காக என்னிடம் வந்தான். உடனே நான் பெரும் கூச்சலிட்டு கத்தினேன். ஆனால் நான் கூச்சலிட்டதை கண்டு அவன் தன் மேலாடையை என்னருகே போட்டுவிட்டு வெளியே ஓடிப்போய் விட்டான் என்றாள். மேலும் அவள் அவருடைய மேலாடையை தன் கணவன் வீட்டிற்கு திரும்பி வரும் வரை வைத்திருந்து அவனிடம், நீர் நம்மிடம் அழைத்து வந்துள்ள எபிரேய அடிமை என்னோடு சரசம் பண்ணும்படி என்னிடம் வந்தான். அப்போது நான் கூச்சலிட்டு கத்தியதும் அவன் தன் மேலாடையை
என் அருகே போட்டுவிட்டு வெளியே ஓடி போய்விட்டான் என்று கதை கட்டினாள். உன் அடிமை எனக்கு இப்படி செய்துவிட்டான் என்று தன் மனைவி சொல்ல கேட்ட அவர் தலைவன் கடுஞ்சினம் கொண்டான். யோசேப்பின் தலைவன் அரச கைதிகள் காவலில் வைக்கப்பட்டிருந்த அதே சிறைச்சாலைக்கு அவரை இழுத்து சென்று அடைத்து வைத்தான். ஆண்டவர் யோசேப்புடன் இருந்து அவர் மீது பேரன்பு காட்டி சிறை மேலாளன் பார்வையில் அவருக்கு தயை கிடைக்கும்படி செய்தார். எனவே சிறை மேலாளன் சிறையிலிருந்த கைதிகள் அனைவரையும் அங்கு செய்யப்பட்ட வேலைகள் அனைத்தையும் யோசேப்பின் பொறுப்பில் ஒப்படைத்தான். அவர் பொறுப்பில் விடப்பட்ட எதை பற்றியும் சிறை மேலாளன் விசாரிக்கவில்லை. ஏனெனில் ஆண்டவர் யோசேப்புடன் இருந்தார். அவர் செய்த யாவற்றிலும் வெற்றி அளித்தார். அதிகாரம் 40. கைதிகளின் கனவுகளும் யோசேப்பின் விளக்கங்களும். இவை நிகழ்ந்தபின் எகிப்து மன்னனுக்கு மது பரிமாறுவோனும் அப்பம் தயாரிப்போனும் தங்கள் தலைவனாகிய எகிப்திய மன்னனுக்கு எதிராக குற்றம் செய்தனர். பார்வோன் தன் மது பரிமாறுவோனின் தலைவனும் அப்பம் தயாரிப்போரின் தலைவனும் ஆகிய இரு அதிகாரிகள் மீதும் கடும் கோபம் கொண்டு காவலர் தலைவன் வீட்டிலிருந்த சிறைச்சாலைகளில் அவர்களை அடைத்து வைத்தான். யோசேப்பு அடைபட்டிருந்த இடமும் அதுவே. காவலர் தலைவனோ அவர்களை யோசேப்புடன் சிறையில் இருக்குமாறு குறித்தான். யோசேப்பும் அவர்களை கண்காணித்து வந்தார். அவர்கள் பல நாட்கள் சிறையில் இருந்தனர். எகிப்திய மன்னனால் சிறைப்பட்டிருந்த மது பரிமாறுவோன் அப்பம் தயாரிப்போன் இருவரும் ஒரே இரவில் கனவு கண்டனர். ஒவ்வொரு கனவும் வெவ்வேறு பொருள் கொண்டிருந்தது. காலையில் யோசேப்பு அவர்களிடம் வந்தபோது அவர்கள் கவலையாய் இருக்க கண்டார். தம்முடன் தம் தலைவன் வீட்டு காவலில் வைக்கப்பட்டிருந்த பார்வோனின் அதிகாரிகளை நோக்கி அவர், இன்று உங்கள் முகம் இவ்வளவு வாடியிருப்பதேன் என்று வினவினார். அவர்கள், நாங்கள் இருவரும் கனவு கண்டோம், அதை எங்களுக்கு விளக்கி சொல்வார் யாருமில்லை என்று பதில் கூறினர். யோசேப்பு அவர்களை நோக்கி, கனவுக்கு பொருள் சொல்வது கடவுளுக்கு உரியதல்லவா? என்னிடம் விவரமாக சொல்லுங்கள் என்றார். அப்போது மது பரிமாறுவோர் தலைவன் தன் கனவை பற்றி சொல்லத் தொடங்கினான். என் கனவில் ஒரு திராட்சை கொடி எனக்கு முன் தோன்றியது. அந்த திராட்சை கொடியில் 3 கிளைகள் இருந்தன. அவை அரும்பி பூத்து கொத்து கொத்தாய் பழுக்க கண்டேன். கையில் பார்வோனின் கிண்ணம் இருந்தது. நான் பழங்களை பறித்து பார்வோனின் கிண்ணத்தில் பிழிந்து அந்த கிண்ணத்தை பார்வோனின் கையில் கொடுத்தேன் என்றான். யோசேப்பு அவனை நோக்கி, கனவின் பொருள் இதுவே. 3 கிளைகளும் 3 நாட்களை குறிக்கும். இன்னும் 3 நாட்களில் பார்வோன் உன்னை தலைநிமிரச் செய்து உன்னை மீண்டும் முன்னைய பதவியில் அமர்த்துவான். முன்பு நீ பார்வோனின் மது பரிமாறுவோனாய் இருந்த காலத்தில் செய்தது போல அவன் கிண்ணத்தை அவன் கையில் கொடுப்பாய். உனக்கு வாழ்வு நலமாய் அமைந்தபின் என்னை மறவாமல் எனக்கு தயை காட்ட வேண்டுகிறேன். பார்வோனிடம் சொல்லி என்னை இச்சிறையிலிருந்து விடுவி. ஏனெனில் நான் எபிரேயரின் நாட்டிலிருந்து கடத்தி கொண்டு வரப்பட்டேன். என்னை காவற் கிடங்கில் தள்ளிவிடும் அளவிற்கு நான் யாதொன்றும் செய்யவில்லை என்றார். யோசேப்பு இவ்வாறு தகுந்த விளக்கம் அளித்ததைக் கண்டு அப்பம் தயாரிப்போரின் தலைவன் அவரிடம், நானும் ஒரு கனவு கண்டேன். இதோ 3 அப்ப கூடைகள் என் தலையில் இருந்தன. மேற்கூடையில் பார்வோனுக்காக சுட்ட பலவகை அப்பங்கள் இருந்தன. பறவைகள் வந்து என் தலைமேலிருந்த கூடையில் இருந்து அவற்றை தின்றுவிட்டன என்றான். அதற்கு யோசேப்பு, கனவின் பொருள் இதுவே. 3 கூடைகளும் 3 நாட்களை குறிக்கும். இன்னும் 3 நாட்களில் பார்வோன் உனது தலையை வெட்டி உன்னை கழுமரத்தில் ஏற்றுவான். பறவைகள் வந்து உன் சதையை தின்னும் என்றார். 3ஆம் நாள் பார்வோனின் பிறந்த நாள் விழா அன்று தன் அலுவலர் அனைவருக்கும் அவன் விருந்து அளித்தான். அந்த அலுவலர் முன்னிலையில் மது பரிமாறுவோனின் தலைவன் அப்பம் தயாரிப்போரின் தலைவன் ஆகிய இருவரின் தலைகளையும் நிமிர்த்தினான்.
மது பரிமாறுவோனின் தலைவனை முன்னைய பதவிக்கு உயர்த்த முன்பு போல் அவன் பார்வோனின் கையில் கிண்ணத்தை கொடுக்கலானான். ஆனால் அப்பம் தயாரிப்போனின் தலைவனை பார்வோன் கழுமரத்தில் ஏற்றினான். யோசேப்பு அவர்களுக்கு விளக்கி சொன்னபடியே இவ்வாறு நடந்தது. ஆனால் மது பரிமாறுவோனின் தலைவன் யோசேப்பை பற்றிய நினைவே இல்லாமல் அவரை மறந்துவிட்டான்.